guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம input and output functions தான் பார்க்க போறோம். ஃபங்க்ஷன்ஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ printf, scanfலாம் ஒரு ஃபங்க்ஷன் தான், பட் அதுக்குள்ள ஆல்ரெடி அவங்க கோடிங் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணால் மட்டும் போதும், நமக்கு அவுட்புட் தரும். ஸோ எக்ஸாம்பிள் printf, scanf அதெல்லாம் சொல்லலாம். டோட்டலாக 2 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஃபார்மேட்டட் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் unformatted input output functions. IO na input output. Unformatted la வந்து நமக்கு getchar putchar இருக்கு. Getchar na வந்து single character, ஒரு சிங்கிள் கேரக்டர் ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம் நம்ம getchar. அதே மாதிரி putchar வந்து ஒரு சிங்கிள் கேரக்டரை பிரிண்ட் பண்ண யூஸ் பண்ணலாம். இதான் அதோட ஜெனரல் ஃபார்ம். வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு getchar. அண்ட் இதோட ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னா putchar வேரியபிள் பிராக்கெட் குள்ள தான் கொடுக்கணும் ஃபங்க்ஷன்ஸை. அடுத்து வந்து கெட்ஸ் அண்ட் புட்ஸ். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணலாம். ஸ்ட்ரிங் வித் பிளாங்க் ஸ்பேசஸ். ஸ்ட்ரிங்னா ஒன்றும் இல்லை, குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ். சிங்கிள் கேரக்டர்னா ஒரே ஒரு வேர்டு. இப்போ வந்து குரூப் ஆஃப் ஸ்ட்ரிங்னா குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ், அதில் நடுவில் பிளாங்க் ஸ்பேஸும் இருக்கலாம். ஸோ அதோட ஜென்ரல் ஃபார்ம் இதுதான். கெட்ஸு உள்ள நம்ம வேரியபிளோட நேம் கொடுக்கணும். புட்ஸை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண யூஸ் பண்ணலாம். அதோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து புட்ஸ் வேரியபிள் நேம். அடுத்து ஃபார்மேட்டட் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் scanf அண்ட் printf தான். இப்போ வந்து நம்ம scanfல என்ன ஃபார்மேட், கேரக்டர், ஃப்ளோட்டு, டெசிமல்ஸ், அதான் ஃப்ளோட்டு. அதே மாதிரி இன்டீஜர், நம்ம என்ன கொடுத்தாலும் நம்ம அது ரீட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இட் இஸ் யூஸ் டு ரீட் எனி ஃபார்மேட்டுன்னு சொல்கிறோம். அதோட ஜென்ரல் ஃபார்ம் என்னென்னா ஃபார்மேட் டிஸ்கிரிப்டர். ஃபார்மேட் டிஸ்கிரிப்டர்னா ஒன்றும் இல்லை, %d, %f ஃபார் ஃப்ளோட்ஸ் அந்த மாதிரி. printf வந்து printfும் எந்த ஃபார்மேட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அதோட ஜென்ரல் ஃபார்ம் என்னென்னா இதில் நம்ம கொடுப்போம்ல மெசேஜ், நம்ம வந்து the product is %d, அதுக்கப்புறம் வந்து வேரியபிள் நேம். ஸோ ஃபார்மேட்டட் ஐஓ ஃபங்க்ஷன்ஸ்க்கும் அன்ஃபார்மேட்டட் ஐஓ ஃபங்க்ஷன்ஸ்க்கும் இருக்க மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போ யூசர் வந்து என்ன இன்புட் கொடுத்தாலும் ஃபார்மேட் ஐஓ ஃபங்க்ஷன்ஸ் வந்து அது நமக்கு இன்புட் வாங்கி அவுட்புட் கொடுக்கும். பட் ஆனால் அன்ஃபார்மேட்டட் ஐஓ ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி இல்லை. இப்போ சிங்கிள் கேரக்டர்னா சிங்கிள் கேரக்டர், ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங் தான். ஸோ அது வேற எது. இப்போ நம்ம நம்பர்ஸ்லாம் ஏதாவது கொடுத்தோன்னா அது அக்செப்ட் பண்ணாது. இந்த இடத்துல மெயினான விஷயம் என்னன்னா ஸ்கேனஃப்க்கும் கெட்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான். இப்போ ஸ்கேனஃப்லையும் நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஸ்ட்ரிங்கில் ஏதாவது பிளாங்க் ஸ்பேசஸ் இருந்தால் அது ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் தான் பிரிண்ட் பண்ணும், செகண்ட் வேர்டு பிரிண்ட் பண்ணாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அம்ருதா வர்ஷினின்னு கொடுத்தேன்னா வந்து ஸ்கேனஃப்ல வந்து வெறும் அம்ருதான்னு மட்டும் தான் பிரிண்ட் பண்ணும். ஏன்னா வந்து அதில் அதோட ஃபார்மேட் அப்படி. ஆனால் கெட்ஸ் ஃபங்க்ஷனில் அப்படி இல்லை. நம்ம அம்ருதா வர்ஷினின்னு கொடுத்தா அது அம்ருதா வர்ஷினின்னு தான் அவுட்புட் கொடுக்கும். பட் ஆனால் இங்கே அவுட்புட் வந்து அம்ருதான்னு மட்டும் தான் கொடுக்கும். இங்கே பிளாங்க் ஸ்பேசஸ் அலோடு இல்லை. இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஸ்ட்ரிங்னா என்ன சொன்னேன், குரூப் ஆஃப் கேரக்டர் வந்து ஏங்கிறது ஒரு கேரக்டர். ஸோ அம்ருதா வர்ஷினி வந்து ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ், அதர் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ சாரி, நான் கெட்சாரில் என்னன்னு சொன்னேன்னா குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ அப்படி இல்லை, ஒரு சிங்கிள் கேரக்டர், ஏனா ஏ, பினா பி, அந்த மாதிரி தான் நம்ம கெட்சாரில் இப்போ ரீட் பண்ண முடியும். பிரிண்ட்டும் அதே தான் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம சி ப்ரோக்ராமில் என்னென்னா முடிச்சிருக்கோன்னா டேட்டா டைப்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேட்டர்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஆக்சுவலி ஆப்ரேட்டர்ஸ் தான் மெயினான விஷயம் சியில். அது கற்றுக்கிட்டாலே போதும், நம்ம ஹாஃப் சி ப்ரோக்ராம் முடிச்சிட்டோன்னு அர்த்தம். அதை வச்சு நம்ம நிறையா லாஜிக்கலாக யோசிச்சு நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது நான் சொன்னல லூப்ஸ், இஃப் ஸ்டேட்மெண்ட், அதெல்லாம் பார்க்க போகிறோம். அது இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் வெரி ஈஸி. எனக்கு அதுதான் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கு அவ்வளோ ஒன்றும் சின்டாக்ஸ் இல்லை. ஸோ நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ அப்கமிங் வீடியோஸில் நமக்கு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி தான் நான் எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை வச்சு நம்ம சிம்பிளாக ப்ரோக்ராம் பண்ணலாம். ஹோப் யூ guys enjoyed my video. Thank you. Bye.